நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு செம்ம ட்விஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் சரவணனும் நர்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களோட டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சார் நான் தான் சொல்கிறேன்ல, மேனேஜ்மெண்ட்டோட அறிவுரை இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வேணால் போய் ஃபர்தராக போலீஸை கூப்பிட்டு வாங்க, அப்புறமேட்டு நான் எல்லா அட்ரஸையும் கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சார் இப்போ நீங்களே பேசுங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, சரவணன் வந்துட்டு நான் தான் போலீஸ் இப்போ அட்ரஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ என்ன இது போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்து அட்ரஸ் கேட்குறாங்க, இப்போ நம்ம வாய் தவறி எதுவும் ஒளறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் எனக்கு தெரியாது சார், நீங்கள் சீஃப் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு கிளம்பிடுறேன். என்ன சார் இது இவங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் போய் அட்ரஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்புறம் அந்த வில்லனை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. துங்கான்றவனை அடியாட்களோட ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க. டேய் எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, அவள் எங்கே தான் இருக்கான்னு தெரியலையேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அண்ணே கண்டிப்பாக அந்த கீதாக்கு தேவையான மருந்தெல்லாம் வாங்குறதுக்கு மெடிக்கலுக்கு வருவானே, ஆளாளுக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் தேடணுன்னு வச்சுக்கோங்க, அவளை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி லம்பா அமைக்கலானே அப்படின்ற மாதிரி சொல்லாத செய் போய் தேடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தையும் அமைச்சு விட்டுற. அதே சமயத்தில் எதுப்பத்தில் சக்தி வந்துட்டு வர்றாங்க. அவ்வளோ இடம் இல்லாமல் அந்த வில்லன்கிட்ட மாற்ற மாதிரியே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது பக்கத்துலேயே. வந்துட்டு சக்தி வாங்கிட்டு வர்ற வழியில் வில்லனை பார்த்துறாங்க. ஆத்தாடியாத்தா இது அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. சரி இப்படியே ஒளிஞ்சிட்டு இருந்தால் ஒன்றும் சரிப்பட்டு வராது, நைஸாக நகன்றும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பொருட்கள்லாம் கீழே விழுந்துருது. அங்கே இருக்கிற கம்பத்தில் இடிச்சு அதை பார்த்ததும் வில்லன் வந்துட்டு இவ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்துட்டு துரத்த ஆரம்பிச்சு சக்தி வந்துட்டு ஓடி ஒளிகிறாங்க. அப்படி இருந்து வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. வில்லன் வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு வரான். ஒழுங்கா சொல்லு, அந்த கீதாவை எங்கே வச்சிருக்கா, அவள் எனக்கு வேணும், நீ தானே அவளை மறைச்சு வச்சிருக்கிறது, போய் ஒரு கலட்டு பையிலையும் கூட அமுச்சு விட்டு எனக்கு என்ன பூச்சாண்டி காமிச்சிரியா, சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. சார் இங்கே பாருங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேடுறது ஒன்றும் கீதா கிடையாது, தீபா, நீங்கள் கீதா நினச்சி தீபாவை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இளவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல அவள் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க. சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு கீதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எவ்வளவோ சொன்னாலும் வில்லன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இவனுக்கிட்ட இருந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து அவன் தொடையிலே குத்திட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. வழக்கம் போல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடியாட்கள் வர என்னாச்சுனே அப்படின்ற மாதிரி கேட்க, டே அவன் என் தொடையில் ஊசி எடுத்து குத்திட்டு ஓடி போயிட்டாடா அப்படிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களே போய் பார்க்குறாங்க. அதுங்களே வந்துட்டு சக்தி எஸ்கேப் ஆகிடுறாங்க. விடுவிடுன்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள வந்து கதவு பிடிக்கிறாங்க. அத்தடியாத்தா இவங்க என்ன இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டாங்க, நம்ம எப்படி இனி தீபா மேடத்தோட ஃபேமிலியில் இருக்கவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியவே இல்லையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்குள்ளேயே மேடத்தை எப்படியா சரியாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. சரவணன் வந்துட்டு அட்ரஸோட வர்றாரு. அதை பார்த்தது எப்படி அட்ரஸ் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க. நான் போலீஸுன்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர்கிட்ட போய் அட்ரஸ்லாம் வாங்கிட்டேன், இதை வாங்குறது என்ன கஷ்டமா, சரி வாங்க இதில் இருக்கவங்ககிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேர் தானா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் 4 பேர் தான் இன்னைக்கு வரலையா, அவங்ககிட்ட விசாரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போகிறாங்க. நீங்கள் ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் இன்றைக்கி நான் வந்துட்டு வேலைக்கே வரல, பார்க்கல அப்படின்ற மாதிரி 3 பேருமே சொல்லிடுறாங்க. அப்புறம் கார்த்தி வந்துட்டு ஒரு இடத்துல அப்செட் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது யாரை கேட்டாலும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கடைசியாக ஒருத்தங்க இருக்கேன், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சரவணன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அட்ரஸ் இல்லை, சரி வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து சரவணன் கார்த்தியாக வந்துட்டு அங்கே தான் போகிறாங்க. கதவை தட்டினது சக்தி வந்துட்டு பயந்துடுறாங்க. பூச்சி அந்த ரவுடி என்னை தேடி இங்கேயும் வந்துட்டானா, இப்போ என்ன செஞ்சு சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, ஒரு வேளை வேறு யாராவது ஆள் வச்சு அமைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார் யார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபோட்டோ காமிச்சு இவங்களை காலையில் ஒருத்தங்க வந்துட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்களே பார்த்தீங்களா இவங்களை அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். எதுக்கு சார் இவங்களை பற்றி விசாரிக்கங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சக்தி கேட்குறாங்க. நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதை பற்றியெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி தூரம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட சக்தி வந்துட்டு போய் கதவு பூட்டிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சரவணனும் கார்த்தி வந்துட்டு பேசிக்கிறாங்க. என்னாச்சு சார் 4 பேர்கிட்ட விசாரிச்சு ஒன்றுமே கிடைக்கல, அப்புறம் யார் வந்துட்டு தீபாவை கூப்பிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இனிமேல் ஹாஸ்பிட்டலில் யாராவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கூட தெரிஞ்சதுக்கு சொல்லியிருக்கலாம். அது எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறவர் நர்ஸுக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க. சரவணன் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் தீபா உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுல, எப்படியாவது என்கொயரி பண்ணி நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க. அடுத்து உள்ள சக்தியை காமிக்கிறாங்க. வீடு தேடி வந்துட்டாங்க, ஒருவேளை இது கண்டிப்பாக அந்த துங்கா தான் அமுச்சு விட்டுருப்பான், உடனே இதை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஏதோ 2 பேர் வந்துட்டு வந்தாங்க, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமாடி இங்கே 2 பேர் வந்தாங்க, நான் எதுவும் உன்னை பற்றி உளரலை, எதனாலும் சீஃப்
ஒய்ஃப் டாக்டரை கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்ல, அப்படியா நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன இது அந்த வில்லன் வந்துட்டு இவ்வளோ மோசமானவங்களா இருக்கான், நீ எதுக்கும் தீபா வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாம் இவங்களை கொண்டு வந்து ஒரு அக்கா சேர்த்தாங்கல்ல, அவங்களோட பேர் என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, பேர் வந்துட்டு சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபோன் நம்பர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்ரஸாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்துட்டு சக்தி வாங்கிக்கிறாங்க. முதல்ல இவங்களை பார்த்து எப்படியாவது போய் இவங்க குடும்பத்தை பற்றி தெரியுமான்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்துட்டு அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு கார்த்தி வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கடவுளே தீபா உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணில் காமிச்சு கொடுத்துரு, அது வரைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு திருப்பி வரும்போது கார்த்தியோட ஃப்ரெண்ட் அந்த குட்டி முருகர் இருக்கார்ல, அவர் வந்துடுறாரு. கார்த்தி என்ன பண்ணுற, இங்கே எதுக்கு வந்த? ஆமாம் அன்னைக்கு ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அது கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொன்னேன்ல அந்த முருகர் அந்த பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் அம்மா அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க இங்கே வரைக்கும் வெளியில் தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வந்துருவாங்களா இல்லை நான் வந்துட்டு உன்னை வீட்டில் கொண்டு விடவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கவலையில் வந்துருவாங்க, நீ வேணா போ அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லவா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கார்த்தியும் கீதாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வீட்டுக்கு போயிடுறாங்க, கீதா வந்து ரூமில் இருக்காங்க. தாலி எடுத்து நீட்டு, என்னங்க இது தாலி அப்படின்னு சொல்லிட்டு கீதா பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. இது தீபாவோட தாலி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என்னங்க தீபா கிடச்சிட்டாங்களா, அவங்கள கூட்டு வந்திருந்தேங்க நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கார்த்தி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது கீதா வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க இது உங்கள் ஒய்ஃப் கிடச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை இன்னும் கிடைக்கலன்னு கவலைப்படுறதான்னு தெரில. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு தீபா கிடச்சிருவாங்க, அவங்கள பார்க்கணும், நான் தான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், துங்கான்றவங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கீதா அப்படியே ஷாக் ஆகி பயப்படுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.